இன்றைக்கி லன்ச் பண்ணணும். லன்ச்சுக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது பூசணிக்காய், சிவப்பு பூசணிக்காய் இருந்தது. இதை வச்சு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி யோசிக்கும்போது டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையுமே விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு காயை கட் பண்ணி வச்சுட்டேன். பூசணிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பில்லை, வடசட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் இதில் போட்டு நல்லா வணக்கிட்டு காரத்துக்கு நான் வேறு எந்த மசாலா ஐட்டங்களும் சேர்க்கவே இல்லை. வெறும் வரமிளகாய் மட்டுமே கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூசணிக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். சுவையான சிவப்பு பூசணிக்காய் கூட்டு ரெடி.